இப்போ நம்ம இன்னைக்கு வந்து டெரட் எனர்ஜியில வந்து சிஎஸ்கே கொடுக்க போறோம். ஓகேங்களா? எனர்ஜி கார்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த், அவங்களுடைய வலிமை. ஓகேங்களா? சிஎஸ்கே இன்னர் பவர், அவங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள இருக்கிற வந்து பவரை வந்து இன்னைக்கு வந்து வெளியே காமிக்கணும் அப்படின்றது தான். அவங்க வந்து ப்ரெஷரா இருந்தாலுமே வந்து மறுபடியும் வந்து அமைதியா இருக்க இந்த சிஎஸ்கே ஒசரம் வந்து மறுபடியும் வந்து ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் ஸ்ட்ராங்கா. ஓகேங்களா? டீம் யூனிட்டி ஸ்கில் சாவி எதுனா வந்து ஒற்றுமை தான் வந்து பலம்வாங்க. ஓகேங்களா? எல்லாருமே வந்து கை கொடுத்து இந்த இது ஆடுனாங்கன்னா வந்து ஜெயிக்கலாம் அப்படின்றது தான் கார்டு 1. கார்டு 2 பார்த்தீங்கன்னா வந்து வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஓகேங்களா? வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்து அவங்களுக்கு திரும்புது. ஓகேங்களா? பிக் சைன் ஆஃப் சடன் சேஞ்ச், அவங்களுக்கு வந்து திரும்புது அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம். லக் கேன் டர்ன் எனி டைம், அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கலாம், பட் இருந்தாலும் வந்து உங்களுடைய உழைப்பும் போடணும். ஓகேங்களா? அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். இஃப் சிஎஸ்கே ஸ்டார்ட் ஸ்லோ லேட்டர் கம்பேக் பாசிபிளி. ஓகேங்களா? இது ஸ்லோ பொறுமையாக தான் இருக்கும், ஆனால் வந்து மறுபடியும் கம்பேக் பண்ணுவாங்கன்றது தான் கார்ட் 2க்கானது. ஓகேங்களா? கார்ட் 3 பார்த்தீங்கன்னா ஏஸ் ஆஃப் வான்ஸ், நியூ எனர்ஜி, ஃப்ரெஷ் ஸ்டார்ட், இண்டிகேட்ஸ் அக்ரெசிவ் பேட்டிங் ஆர் பிரேக் த்ரூ பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் எ பிளேயர். ஓகேங்களா? நீங்க அக்ரெசிவா ஆடலாம், பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் அதுக்கு வந்து காம்னஸும் ஆட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? அந்த பேட்டிங்ல வந்து அக்ரெசிவ் ப்ளஸ் ரெண்டுமே சரியா இருந்தா வந்து இந்த சிஎஸ்கே டீம் வந்து ஜெயிக்கும் சொல்லலாம். ஓகேங்களா? இது இந்த செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா பிரேக் த்ரூ, இந்த பெர்ஃபார்மன்ஸ் மூலமா வந்து இந்த பிளேயர் எல்லா பிளேயருமே வந்து நல்லா ஆடுவாங்கன்னு சொல்ல விரும்புகிறேன். பாசிட்டிவ் மெசேஜ் ஃபார் சிஎஸ்கே டுடே இஸ் கம்பேக் வைப்ரேஷன். இந்த ரெண்டு இப்போ ப்ராக்டிஸ் செக்ஷன் நானும் பார்த்தேன். ஸோ எல்லாருமே வந்து நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ மறுபடியும் கம்பேக் வருவாங்கன்றது தான் எனக்கும் தோணுது. இது பார்த்தீங்கன்னா வந்து ஹோம் கிரவுண்ட் சப்போர்ட். ஓகேங்களா? அவங்களுடைய சென்னையிலே வந்து ஆடுறாங்கன்றதுனால வந்து எக்ஸ்ட்ரா எனர்ஜி பூஸ்ட் ஆகும் நான் நம்புறேன். ஓகேங்களா? ஒன் பிளேயர் மே ஷைன் அன்எக்ஸ்பெக்டட்லி. ஓகேங்களா? ஒன் பிளேயர் மே ஷைன், நான் ஒன் பிளேயர் பிடிக்க விரும்புகிறேன். எல்லாருமே வந்து நல்லா ஆடணும் தான் என்னோட ஆசை. ஓகேங்களா? கைடன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டூ நாட், செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது. ஓகேங்களா? செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா பிளே வித் பேஷண்ட், பொறுமையாக விளையாடுங்க. பிச் சப்போர்ட் ஸ்பின், பிச். ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்து சப்போர்ட்டிவா வந்து விளையாடுங்க. ஸ்பின். ஓகேங்களா? இது பிச் சப்போர்ட் ஸ்பின் அதெல்லாம் எனக்கு தெரியல, பட் ஆனால் வந்து பிளே வித் பேஷண்ட், பொறுமையா விளையாடுங்கன்றாங்க. ட்ரஸ்ட் டீம் ஒர்க் ஓவர் இண்டிவிஜுவல் ப்ரெஷர், டீம் ஒர்க்கோடு சேர்ந்து விளையாண்டீங்க அப்படின்னா வந்து ட்ரஸ்ட் டீம் ஒர்க் ஓவர் இண்டிவிஜுவல் ப்ரெஷர். எனக்கு தெரிஞ்சு இது நான் வேற மாதிரி பாசிட்டிவா சொல்லிட்டோங்களா? இண்டிவிஜுவலா வந்து ப்ரெஷரை தாண்டி வந்து டீம் ஒர்க்கு வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து ப்ரெஷரே இல்லாம அது சிஎஸ்கே ஒரு ஹெட் சொல்றாங்க, ப்ரெஷர் அவங்க மேல இருக்கும், பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரெஷரை வந்து பாசிட்டிவா ஆக்கிட்டு நீங்க ஆடினீங்கன்னா வந்து ஜெயிக்கலாம். ஓகேங்களா? டூ நாட் செய்யக்கூடாது வந்து அவாய்ட் இயர்லி பேனிக் விக்கெட்ஸ். இப்போ நிறைய விக்கெட் விழுது, இல்லை ஒரு விக்கெட் விழுந்துச்சு, 2 அப்படி விழுது அப்படின்னா வந்து அப்ப நீங்க பயப்படாம வந்து ஃபைட் பண்ணணும்ன்றது. ஓகேங்களா? 2வது விஷயம் வந்து டூ நாட் ரஷ் பிக் ஷாட்ஸ் டூ இயர்லி. இது வந்து என்ன சொல்லுவோம்னா வந்து பிக் ஷாட்னா என்ன சொல்லலாம்னா பெரிய பெரிய 6 அப்படி சொல்லுவாங்க இல்லையா? விக்கெட் விழுந்த சமயத்துல வந்து 6 எல்லாம் அடிச்சா என்ன ஆகுனா வந்து பயம் இருக்கும். ஓகே, விக்கெட் போயிடுமோன்றது. அது பதில் வந்து உங்களுக்கு வந்து ரன்ல ஓடி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு ரன் சேவ் ஆகும். அதே மாதிரி இன்னொரு இது சொல்றேன், இப்போ வந்து செகண்ட் ஆடுறவங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஆடுங்க, பட் ஆனா வந்து செகண்ட் அவங்க பேட்டிங் இருக்கணுங்கிறப்ப பந்தை வந்து குறைச்சிங்கனாவே வந்து அவங்க வந்து தோத்துருவாங்க. ஓகேங்களா? எனக்கு தோன்றது என்னன்னா இதுதான், நீங்க பந்தை வந்து குறைச்சிட்டீங்கன்னாவே
அந்த ரன் வந்து அவங்களால எடுக்க முடியாதுன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபைனல் இன்டிவிஜுவல் ரீடிங்ல வந்து மேட்ச் இஸ் நாட் ஈஸி. ஆனா இந்த மேட்ச் வந்து ஈஸி கிடையாது. பட் ஆனா சிஎஸ்கே ஸ்ட்ராங் கம்பேக் சேஞ்ச். இந்த செகண்ட் மேட்ச்ல வந்து கம்பேக்கா ஆடுங்கன்னு நான் நம்புறேன். இஃப் மிடில் ஓவர்ஸ் ஹேண்டில் வெல் சிஎஸ்கே கேன் வின். ஓகேங்களா? மிடில் வந்து இப்படினாலும் எடுக்கலாம் ஓவர்ஸ். ஆனா அந்த வந்து நீங்க எப்படி கையாளுறீங்க தான் அதை பொறுத்துதான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நானும் நம்புறேன். நானும் வீடியோ பார்த்தேன், அந்த சின்ன சின்ன நீங்க ஆடுற அந்த இதெல்லாம் பார்த்தேன். ஸோ உண்மையாலுமே சூப்பர். பட் நான் இன்னொரு சஜஷன் என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஆடுறீங்க அப்படின்னா வந்து பார்த்து ஆடுங்கன்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இல்ல பவுலிங் அப்படின்னா ஓகே, ரன்னை வந்து எடுக்க விடாம வந்து டஃபா பண்ணும்பா. இதுதான் நான் சொல்ல விரும்புறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஆடுனீங்க அப்படின்னா பார்த்து நிதானமா ஆடுங்க. ரெண்டாவது அவங்க ஆடுறாங்க, நீங்க ரன் முடிச்சிட்ட பிறகு அவங்க ஆடுறாங்கன்றப்போ பாலை வந்து குறைக்க பாருங்க. குறைச்சிட்டிங்கன்னா வந்து அவங்க ஜெயிக்க முடியாது. ஸோ உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? உண்மையாலுமே வந்து நீங்க இந்த ரெண்டாவது இதுல வந்து ஜெயிப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா வந்து எனக்கு ஒரு சைன் கிடைச்சிச்சு, அதுக்குதான் சொல்றேன். பட் நீங்க ரன் எடுத்துட்ட அப்புறம் நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு ரீடிங் போட ட்ரை பண்றேன். ஏன்னா வந்து எனக்கு சைன் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் கிடைச்சிருக்கேன். 2 நம்பர் மீன்ஸ் என்னன்னா வந்து சஸ்பெண்டா இருக்கட்டும், ஒரு நாளைக்கா சொல்றேன். அது எவ்வளோ ரன் எடுத்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் பார்த்த ரன்னுக்கும் நீங்க அதே ரன் எடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன் சொல்றேன்னா அது சர்ப்ரைஸ் கொஞ்சம் நாளைக்கு உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஏன்னா அப்படிதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அதை உடைச்சிட்டா வந்து சாரி இருக்காது இல்லையா? ஸோ நாளைக்கு பார்க்கலாம்.